வியும் பார்வதியும் ஒரே டீம்ல போட்டு தான் அந்த எல்லா 7.5யும் ஒரே இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்லி வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அந்த சண்டை முடிஞ்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் விளையாண்டுட்டாங்க. அதில் திவ்யா டீம் தோத்துருச்சு. தோத்த உடனே பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். தோத்தாலே அவங்க பழிய தூக்கி யார் பேர்லையா போடுவாங்க. இதை தான் அவங்க காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிச்சா அதுக்கு கிரெடிட் அவங்களுக்கு, தோத்தா அடுத்தவங்க மேலே பழி. அதையே போட்டு திவ்யா மேலே போட்டாங்க. போட்டுட்டு அந்த 2 கை வச்சு அந்த 2 ஃபிங்கர்ஸ் அப்படி ஆட்டி ஒரு 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 இது வைக்கிறாங்கல்ல, இப்போ அதே மாதிரி வச்சு காமிக்கிறாங்க. வச்சு காமிச்சதான் உடனே திவ்யாவுக்கு அது கோவம் வந்துருச்சு. திவ்யா என்ன பண்ணிட்டாங்க, அதே மாதிரி பார்வதியை திருப்பி திருப்பி வச்சாங்க. திருப்பி டீ போட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி திவ்யா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி தான் இடையில வராங்க. பார்வதி இடையில வந்துட்டு என்னம்மா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லாரையும் மார்க் பண்ணுற மாதிரி பார்வதியும் பண்ணுறதுக்கு வந்தாங்க. திவ்யா நல்லா போட்டு திருப்பி சூப்பராக அதே மாதிரி அந்த 2 கையும் வச்சு ஆட்டிட்டு, உங்களுக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு பயம் அதான் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க. ட்ரிகர் பண்ணி விட்டவுடனே பார்வதி குதிக்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. ஏய் யாருக்கு, எனக்கு ஒன்று பார்த்து பயமா அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக ஃபுல்லாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. பார்வதி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படி இப்படி ஒரே டான்ஸு. அதை பார்க்கவே சகிக்கலை. இதில் என்னென்னா திவ்யாவோட மூஞ்சியை பார்க்கவே சகிக்கலைன்னு பாரு சொல்கிறாங்க. உள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு அந்த ஆஸ் யூஷுவல் மாக்கிங் புல்லிங் அந்த பிரவீனை என்னெல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க எட்டி பார்த்து டீக்குள்ளே விழுந்துடாத அப்படிங்கிறாங்க. திருப்பவும் அதே மாதிரி மார்க் பண்ணுறாங்க பார்வதி. அப்படின்னா திவ்யாவும் அப்படி மார்க் பண்ணிவிட்டு திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, ஓடுற நரியில் ஒரு நரிக்குள்ள நரி தான் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ குள்ள நரியா என்ன சொன்னியான்ட்டு என்ன பண்ணுறாங்க, வினோத்தை போய் கூட்டிகிட்டு வராங்க. எதுக்குன்னா திவ்யாவையும் இவங்களுக்கு தெரியும் வினோத்துக்கு சப்போர்ட் வெளியில் இருக்குன்னு. ஸோ திவ்யாவையும் வினோத்தையும் மோத விட்டு அதில் குளிர் காயலாம்னு நினச்சி வினோத்தை 2 வாட்டி இழுத்துட்டு இருந்தாங்க. அவர் அதில் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டார். பாட்டு பாடிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். உடனே அமித் வந்து எதுவும் வார்த்தையை விட்டுறாத, ஏதோ பாரு ரொம்ப பாவம் மாதிரியும் திவ்யா வந்து பாருவை ட்ரிகர் பண்ணுறதுனால பாரு ஒன்றுமே தெரியாமல் வார்த்தையை விட்டுற மாதிரியும் அமித் வந்து பாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. திவ்யா சொன்னோன்னே பாரு ட்ரிகராகி அங்கேயும் என்ன குள்ளநரின்னு சொல்லிட்டான்னு கத்திட்டு, இப்படி தானே இத்தனை காலம் எல்லாரையும் போட்டு மார்க் பண்ணுறாங்க. திவ்யா என்ன பண்ணுறா, திவ்யாக்கெல்லாம் யார் ஓட்டு போடுறாங்கன்னு கேட்குறாங்கல்ல. இந்த பார்வதியை கண்டு அத்தனை பேர் பொட்டி பாம்பா அடங்கி இருக்கும்போது திவ்யா தானே கேள்வி கேட்குறாங்க. அதை கேள்வி கேட்கறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு ஓட்டு போடுறவங்க போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு.